अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணித்து வருகிறார். அதிலே இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிறது ரத்ன சாமானிய பத்ததி என்று சொல்லப்படுகின்ற 15வது பத்ததி. அதாவது இந்த பகுதியிலே அந்த பாதுகையிலிருந்து வெளி பிரகாசிக்கின்ற ரத்தினங்களுடைய ஒளி அதனுடைய பெருமையை மட்டும் விவரித்து பல பல ஸ்லோகங்களாலே அருளி செய்துள்ளார். அதிலே இப்பொழுது நாம் முதலிலே 528வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 528வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் எழுந்தருளுகிற பொழுது பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருள்கிறான் அல்லவா? அப்பொழுது அந்த பாதுகையிலிருந்து ஒளியானது புறப்பட்டு அதாவது பாதுகையில் இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் அதில் இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் அதனுடைய ஒளியானது எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறது. அது 8 திக்குகளிலும் பிரகாசித்து ரங்கநாதன் எழுந்தருளுவதற்காக 8 திக்குகளிலேயும் கொடி கட்டி வைத்தார் போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். சலீலம் விந்யஸ்ய த்வயி சரணரக்ஷே நிஜபதம் யதிர்ச்சா நிஷ்கிராந்தே விஹரிதி ஹரௌ ரங்கரசிகே திசாசௌதானஷ்டௌ ஜனயசி ததா நிர்பரமிளன் மணிச்சாயா மாயா கனகடித கேது வியதிகரான். ஹே சரணரக்ஷே, என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று அந்த பாதுகையே விழித்து சொல்லுகிறார். அந்த எம்பெருமான் எங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்னால் ரங்கரசிகே, ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க விமானத்திலே எழுந்தருளியிருப்பதைத்தான் அவன் விரும்புகிறான். எப்பொழுதும் அதையே ரசித்து கொண்டு அங்கேயே எழுந்தருளி இருக்கிறான். ஆனால் அங்கே இருந்தாலும் கூட திடீரென்னு அங்கிருந்து புறப்படுகிறானாம். எதிர்ச்சா நிஷ்கிராந்தே விஹரதி ஹரௌ. எதிர்ச்சா என்னால் தற்செயலாக திடீரென்று அந்த ரங்க விமானத்தை விட்டு எழுந்து வெளியிலே செல்ல வேண்டும் என்று எதிர்த்தா நிஷ்கிராந்தே விஹரதி ஹரௌ. அது வெளியிலே புறப்பட்டு அப்படி எம்பெருமான் எழுந்தருளுகிற பொழுது அதுவும் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா துவயி நிஜபதம் விந்யஸ்ய, அப்படி வெளியில எழுந்தருளுகிற பொழுது அந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டுதான் எழுந்தருளுகிறான். அதைத்தான் பாதுகையை பார்த்து சொல்றார், துவயி விந்யஸ்ய நிஜபதம். உன்னை சாத்தி கொண்டு அவர் சலீலம் விளையாட்டாக அப்படி வெளியிலே எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளுகிற பொழுது என்ன ஆகிறது என்னால் திசாசௌதான் அஷ்டௌ, அந்த 8 திசைகள் இருக்கின்றனவே. 8 திசைகள் என்னால் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்கிற 4 திசைகள், அதற்கு பிறகு வடகிழக்கு தென்மேற்கு என்று இப்படி அந்த விதிக்குகள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சேர்ந்தால் மொத்தம் அது 8 திக்குகள் என்று அப்படி ஆகின்றன. ஆயினால அந்த 8 திக்குகள் திசாசௌதானஷ்டௌ, அந்த 8 திக்குகளையும் என்ன பண்ணுகிறான்?
மணிச்சாயா மாயா கன கட்டித, அதாவது தன்னுடைய மணிச்சாயா பாதுகையில இழைத்திருக்கக்கூடிய மணி இருக்கிறது, அந்த மணி, அந்த மணியினுடைய ஒளி, அந்த ஒளியினாலே என்ன பண்ணுகிறான்னா மாயா கனகட்டித கேது வியதிகரான் ஜனயசி, அந்த நான் 8 திக்குகளிலேயும் கொடி கட்டினார் போலே, அதாவது இந்த இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, இது எம்பெருமான் வெளியிலே எழுந்தொழுகிற பொழுது 8 திக்குகளிலே இருக்கக்கூடிய திசா சௌதான் என்கிறார். சௌதான் என்னால் மாளிகைகள். அந்த மாளிகைகள் எல்லாம் என்ன ஆகிறது, இந்த ரத்தனம் பிரகாசிக்கிறது, அது வரைக்கும் போகிறது. பாதுகையில் இருக்கிற ரத்தத்தினுடைய ஒளி அவ்வளவு தூரம் செல்லுகிறது. அப்படி சென்றால் என்ன ஆகிறதுன்னு கேட்டால், அந்த இடத்துல எல்லாம் ஒரு கொடி கட்டி வைத்தார் போலே. சாதாரணமாக பெரிய பிரமுகர்கள் வருகிறார்கள் என்றால் அங்கங்கே வண்ண வண்ண கொடிகளை எல்லாம் கட்டி வைக்கிறார்கள் என்று இப்பொழுதும் கூட நாம் பார்க்கிறோம். அதாவது நல்ல பல வர்ணங்களிலே ஒரு பெரிய இது நடக்கிறதுனா கூட அந்த சமயத்தில் கொண்டாட்டத்திற்காக பல வர்ணங்களிலே கொடி கட்டி வைத்தல் என்று ஒன்று உண்டு. எம்பெருமான் ரங்கரசிகனாய் ஸ்ரீரங்க விமானத்தில் எழுந்தருள் இருக்கிறான். அந்த உயர்ந்த ரத்தினங்கள் எழுத்த பாதுகையை சாத்தி கொண்டு திடீரென்று எம்பெருமான் எழுந்து அப்படி வெளியில் வருகிற பொழுதோ, அப்பொழுது அவனுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தினங்களுடைய ஒளி அது என்ன ஆகிறது, ஆகாசமெங்கும் பரவுகிறது. அதை பார்த்தால் பெரிய மாளிகையினுடைய உச்சியிலே ரங்கநாதன் எழுந்தருளுகிறான் என்று அந்த கொண்டாட்டத்திற்காக ஓரொரு மாளிகையினுடைய மேலேயும் ஒரு வண்ணக்கொடி கட்டி இருக்கிறார் போலே, அப்படி அந்த கொடிகளினுடைய ஒரு தோற்றம் போலே இந்த பாதுகையினுடைய ஒளியானது விளங்குகிறது என்று 8 திசைகளிலும் இது பரவுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 529வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்திருக்கிற பாதுகை, அதிலே பதித்திருக்கின்ற மாணிக்கங்கள் அதெல்லாம் எப்படிப்பட்டவை என்னால் மிக மிக உயர்ந்தவை, விலை மதிப்பே இல்லாதவை, அதுகளுக்கெல்லாம் விலையே போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிற பாதுகை தன்னுடைய திருவடியின் கீழே எம்பெருமான் வைத்திருக்கிறான் என்னால் அது எதற்குன்னு கேட்டால், உலகனைத்தையும் ரட்சிப்பதற்கு வேண்டிய நிதி இந்த பாதுகையிலே இருக்கிறது என்று அப்படி காட்டுவதற்காகத்தான் அப்படி அணிந்திருக்கிறான் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அந்த பாதுகையை ஒரு நிதியாக அருளி செய்கிறார். மகார்கைராஷ்லிஷ்டாம் மணிபிரவதூத்யுமணிபிஹி கதஞ்சித் க்ஷேத்ரஜ்ஞைஹி அதிகபதாம் அம்பபவதீம் முகுந்தேன த்ராதும் பதகமலமூலே வினிகிதாம் நிராபாதாம் மன்யே நிதிம் அனகவாச்சாம் நிரவதிம். மகார்கைஹி ஆஷ்லிஷ்டாம், மகார்க்கம் ஹே பாதுகே என்று அந்த அம்ப என்றார். இந்த அம்ப ஹே பாதுகே என்னாலன்னா தாயாய் பாதுகா தேவியே, பாதுகை தாயாரே என்று அவளை விழித்து சொல்லுகிற ஒரு சொல்லானது இது. அதில் என்ன சொல்லுகிறார்னா, இந்த பாதுகை எப்படி இருக்கிறதுன்னா மகார்கைஹி ஆஷ்லிஷ்டாம். மகார்கைஹி என்னாலன்னா நல்ல உயர்ந்த ரத்தினங்கள், மகார்க்கம் என்னால் விலையுயர்ந்த ரத்தினங்கள், இன்னும் சொல்ல போனால் விலை மதிப்பே போட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ரத்தினங்களாலே இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதுகை. அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, தன்னுடைய மணிபிகி அவதூத தியுமணிபிகி, அதாவது சூரியன் முதலான உயர்ந்த ஒளி பொருள்கள் இருக்கிறதே தியுமணி, தியுமணி என்பது இங்கே சூரியனை குறிக்கிறது, அவர்களையெல்லாம் கூட தாழச் செய்து விட்டது என்கிறார். அவதூத தியுமணிபிகி என்னால் என்ன அர்த்தம், சூரியனுடைய ஒளியை காட்டிலும் பன்மடங்கு ஒளி இந்த பாதுகையினுடைய ரத்தினங்களுக்கு இருக்கிறபடினாலே சூரியனுடைய பெருமையெல்லாம் தாழ்ந்து விட்டது பாதுகையினுடைய ஒளியின் முன்னாலே. அதனால சூரியனுடைய ஒளியையும் கீழ்ப்படுத்துகின்றதாய் அப்படிப்பட்ட ஒளி, அதுவும் எப்படிப்பட்ட ரத்தினங்கள், விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் அதெல்லாம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அதை இழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்னன்னா, இந்த இன்னொரு விசேஷம் இதுக்கு என்ன சொல்றாருன்னா, கதஞ்சித் க்ஷேத்ரஜ்ஞைஹி அதிகபதாம். க்ஷேத்ரஜ்ஞி,
க்ஷேத்திரஜன் என்னாலனா ஜீவாத்மாக்கள், இந்த உலகத்திலே இருப்பவர்கள், அதாவது லீலா பூத்தியிலே இருக்கக்கூடியவர்கள், இல்லை இன்னும் நித்தியதூர்களையும் கூட க்ஷேத்திரஜர்கள் என்று சொல்லலாம். இருக்கட்டும், ஜீவர்கள், அத்தனை ஜீவர்கள், அவர்களெல்லாம் கூட கதஞ்சித் அதிகத பதம் என்னாலனா மிகவும் சிரமப்பட்டுத்தான் இந்த பாதுகையினுடைய பெருமையை அறிய முடியும். பாதுகை என்கிறது அப்படி ஒன்றும் சுலபமானது இல்லை அறிந்து கொள்வதற்கு. அப்படிப்பட்ட சொரூபத்தை உடையது அது என்று சொன்னார். அப்படிப்பட்டது இது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, முகுந்தே நத்ராத்தும் பத கமல மூலே வினிகிதாம். இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிப்பதற்காக முகுந்தேன, முகுந்தனான பகவானாலே பத கமல மூலே, அந்த திருவடித்தாமரையினுடைய அடியிலே வினிகிதாம் வைக்கப்பட்டிருக்கிறது. எது? இத்தனை ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட இந்த பாதுகை, அது எம்பெருமானுடைய திருவடியினுடைய அடியிலே இருக்கிறது என்று அர்த்தம். பத கமல மூலே வினிகிதாம். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, நிராபாதாம் நிதிம் ஆனகவாச்சாம் நிரவதிம் மன்யே. இது எப்படிப்பட்ட பாதுகை என்னால் இதை சொல்ற நிராபாதாம், இதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதுக்கு மேலே என்ன சொல்றாரா, அனகவாச்சாம், குற்றமில்லாத வாக்குகளுக்கு நிரவதிம், எல்லையாயிருக்கிற நிதி என்று உயர்ந்த நிதி இது. நிராபாதாம் நிதி, தடையில்லாத நிதி என்று. அதாவது க்ஷேத்திரஜர்கள் என்னால் புதையல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். அந்த புதையல் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டா, மூலை, ஏதோ ஒரு மூலையில பூமியினுடைய அடியிலே இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே அந்த புதையல் எங்கே இருக்கிறது? எம்பெருமானுடைய திருவடி கீழேயே இருக்கிறது அந்த பாதுகை என்று. அந்த பாதுகையைத்தான் இந்த இடத்துல பெரிய நிதியாக சொல்லுகிறார். அதாவது உலகங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய புதையலை தன்னுடைய திருவடி கீழேயே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த பத்ததியினுடைய நிறைவு ஸ்லோகம் 530வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய தாபத்திரயங்கள், அதாவது உலகத் துன்பங்கள் அனைத்தையும் இந்த பாதுகை போக்குகிறது என்று சொல்லி இந்த பத்ததி, அதாவது சாமானிய ரத்ன சாமானிய பத்ததி, அதை நிறைவு செய்கிறார். தாபத்ரயம் நிருந்தே பச்சதி கஷாயான் விசோஷயதி பங்கம் தேஜஸ்திரியமிதம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே தேஜஹா. தாபத்ரயம் நிருந்தே, 3 விதமான தாபங்களை இது போக்குகிறது என்றார். 3 விதமான தாபம் என்னால் என்ன? அதாவது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். முன்பே சொல்லி இருக்கிறோம். நமக்கே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், மனசாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், அதற்கு ஆத்தியாத்மிகம் என்று பெயர். இடி மின்னல் முதலானவற்றாலே உண்டாவை ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். உலகத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்களாலே உண்டாகக்கூடிய துன்பங்கள், அது ஆதி பௌத்திகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட 3 தாபங்களையும் இந்த பாதுகை போக்குறதான். தாபத்ரயம் நிருந்தே, அதுக்கு மேலே பச்சதி கஷாயான், நம்முடைய பாபங்களை எல்லாம் அது போக்குகிறது. விசோஷயதி பங்கம் என்று நம்முடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்குகிறது. ஆனால் இது எப்படி இருக்கிறது? தேஜஸ்திரிதயம், 3 ஒளிப்பொருள்களைப் போல. உலகத்திலேயே மிக உயர்ந்த 3 ஒளிப்பொருள்கள் என்னால் சூரியன், சந்திரன், அக்னி. இந்த 3 தேஜஸுக்கள். அதில் சந்திரன் என்கிறவன், அவன் நம்முடைய பாபத்தை போக்குகிறான்னு சொல்லுவார்கள். அக்னி அது ஒன்றை போக்குகிறது. சூரியன் நம்முடைய ஒன்றை போக்குகிறான். உலகத்தில் ஒன்று ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆதி ஆத்மிகம் என்று சொன்னோம் இல்லையோ, அதே போல சந்திரன், சூரியன், அக்னி என்று 3 தேஜஸ் இந்த இவற்றை போக்குகிறது. இது போல நினைக்கிறேன் என்கிறார். அதாவது தேஜஸ்திரிதயமிதம் தே சங்கே, இதை நான் 3 ஒளிப்பொருள்களாக நினைக்கிறேன் என்கிறார். ரங்கேந்திர பாதுகே, ரங்கேந்திர பாதுகே, அப்படிப்பட்ட தேஜஸை உடைய உன்னை நான் என்னுடைய தாபத்திரயத்தையும் போக்கக்கூடியதான அக்னி, சூரியன், சந்திரன் என்கிற 3 தேஜஸுக்களாக நினைக்கிறேன் என்று சொன்னார். இப்படியாக சொல்லி இந்த ரத்ன சாமானிய பத்ததியை நிறைவு செய்தார். மேலே அடுத்தபடியாக பகுரத்ன பத்ததி என்று 16வது பத்ததி தொடங்க இருக்கிறது.
தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.